எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலிருந்து ஒரு ஆழமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை திரும்ப நாளைய தினத்தில் யூடியூபில் நீங்கள் பார்த்து கேளுங்கள், உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை சோதித்து இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வந்துருச்சா பதிலு? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். I have not come to call the righteous but the sinners to repentance. I have not come to call the righteous but the sinners to repentance. கவனிங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை சொல்லுகிறதை காட்டிலும் கூடுதலான ஒரு காரியத்தை இந்த வசனம் சொல்கிறது. என்ன காரியம் சொல்லுகிறது? அதான், மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். பாவிகளை எதற்கு அழைக்க வந்தேன்? எல்லாம் சொல்லுங்க, பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். சத்தமா சொல்லுங்க, பாவிகளை. நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். I have come to call the sinners to repentance. பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். மத்தேயு குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆயக்காரன் என்றால் வரி வசூலிப்பவன். விஓ ஆஃபீஸ் எப்படி இருக்கிறதோ, ஆர்ஐ ஆஃபீஸ் எப்படி இருக்கிறதோ அப்படி வரி வசூலிக்கும் அலுவலகம் இருக்கும். அங்கே வரி வசூலிப்பவர் வரி வசூலித்துக் கொண்டிருப்பார். ரைட். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அப்புறம் புறப்பட்டு போகையில், when Jesus went out, he saw a tax collector sitting at his tax booth. இயேசு கிறிஸ்து வாசிங்க, அப்புறம் தூங்குறார். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டார். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எங்கே கண்டார்? ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். டாக்ஸ் கலெக்டர். ஆயக்காரன் என்று சொன்னால் ரெண்டு காரியம் உடனே நினைவுக்கு வர வேண்டும். ஆயக்காரன் சொன்னா அவங்க எல்லாம் ஜீனியஸ், அறிவாளிகள். கவனிங்க, அறிவாளிகள் சாதாரண நபர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாம் அறிவாளிகள். எபிரேய மொழி தெரியும். அந்த நாளிலே பேசப்பட்டு பொது மொழியாக இருந்ததான கிரேக்க மொழி தெரியும். இன்றைக்கு எப்படி ஆங்கிலம் உலகமெங்கும் பொதுமொழியாக இருக்கிறதோ அதே போல அன்றைக்கு கிரேக்க மொழி பொதுமொழியாக எண்ணப்பட்டு வந்தது. அவை கிரேக்க மொழி பொதுமொழி அவர்களுக்கு தெரியும், எபிரேய மொழி அவர்களுக்கு தெரியும்,
லோக்கல் மொழி, லோக்கல் தமிழ், திருநெல்வேலி தமிழ் மாதிரி அன்றைக்கு பேசப்பட்டு வந்த லோக்கல் மொழி அராமிக் அவருக்கு தெரியும். 3 மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர். அது மாத்திரமல்ல எல்லா கணக்கு வழக்குகளும் துல்லியமாக வரவு செலவு வைத்து அவர் கணக்குகளை பரிபாலனம் செய்ய, மெயின்டைன் செய்ய அறிந்தவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு பணம் வரி வசூலித்தாலும் அதெல்லாம் அப்படியே கணக்கு ரொம்ப அற்புதமா, எந்த விதமான தப்பு தவறின்றி அதை மெயின்டைன் பண்ண அறிந்தவர். அப்போ சாதாரண நபர்களால், உங்களால், என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. நல்ல பிரில்லியண்டா இருக்கணும், அறிவாளியாக இருக்க வேண்டும். சரிதானா? 2வது ரொம்ப அவன் ஊழல்வாதி. 1 அறிவாளி, 2வது யாருங்க? ஊழல்வாதி. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் ரோம அரசாங்கத்தின் காலனி நாடாக, ரோம அரசாங்கத்தின் ஆளுகை கீழாக இருந்தது. 1947க்கு முன்னாலே இந்தியா எப்படி இங்கிலாந்தினுடைய காலனி நாடாக, இங்கிலாந்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா இருந்ததோ அதை போல இருந்தது. அப்போ அந்த நாட்களிலே கவனிங்க, இங்கிலாந்துக்காரனுக்கு வரி வசூலித்து தருவதற்காக இந்தியாவில் உள்ள இந்தியர்களை இங்கிலாந்து அரசாங்கம் சம்பளம் கொடுத்து காரியங்களை செய்தது. அப்போ அவங்க ரோம அரசாங்கம் அப்படியே மத்தேய் என்கிற ஒரு வாலிபனை, லேவி அவனுடைய பெயர், லீவாய் ஆங்கிலத்தில், அந்த லேவி என்கிற பெயருடைய மத்தேயுவை ரோம அரசாங்கம் அவனை நியமித்து அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துச்சு. என்ன பொறுப்பு கொடுத்துச்சுன்னா, அம்பாசமுத்திரம் தாலுக்காவிலே 1 மாதத்திற்கு நீ 5 கோடி ரூபாய் வசூலித்து ரோம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். அம்பாசமுத்திரம் தொகுதியில் 5 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு வசூலித்து தர வேண்டும். இப்போ இவன் என்ன செய்வான், மீதி எல்லாம் நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ எப்படி வாங்குவே, அடிச்சு வாங்குவே, மிரட்டி வாங்குவே, உருட்டி வாங்குவியோ, எப்படி வேணாலும் வாங்கி கொள்ளலாம். ஆனால் எனக்கு மாதந்தோறும் 5 கோடி ரூபாய் கஜானாவுக்கு, ரோம அரசாங்கத்தின் கஜானாவுக்கு வந்துவிட வேண்டும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்போ அவன் என்ன செய்வான், தனக்கு ஆட்களை வைத்துக்கொண்டு, அதற்கு ரோம அரசாங்கம் அதிகாரிகளை, போலீஸ் காவலர்களை அவனுக்கு உதவியாக கொடுத்து வைத்தது. அடிக்க, உருட்ட, வீட்டுக்கு போய் மிரட்ட. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே 5 கோடி ரூபாய்க்கு பதிலாக இவன் 6 கோடி ரூபாய் வசூலிப்படும். 6 கோடி ரூபாய் வசூலித்து 1 கோடி ரூபாயை இவன் எடுத்துக்கொண்டு 5 கோடி ரூபாயை ரோம அரசாங்கத்துக்கு செலுத்துவான். அப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாமே இவன் அநியாயமாக வரி வசூலிக்கிறவன் என்று எல்லாருக்கும், ஊர் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்காகவே ரோம அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டவன். ஆகவே எல்லாரும் அது நிமித்தமாக இந்த ஆயக்காரர்களை வெறுப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், வெறுப்பார்கள். இவன் கூட 1 கோடி அல்ல, 1.5 கோடி வசூலித்தாலும் ரோம அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும். எப்படி இன்றைக்கு அரசாங்கம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்குதோ, அதே போல கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும். அதை கண்டுக்காது. அவன் மக்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நபர் இந்த ஆயக்காரன். தங்களை ஒடுக்குகிற அரசாங்கத்தோடு, கூட்டணி வைத்துக்கொள்ள ஒரே காரணம், இவன் யூதனா இருந்தும் கூட்டணி வைத்துக்கொள்ள ஒரே காரணம், பணம் அப்படி கொளிக்கும், பணம் கொட்டும். நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இவன் வாழ்கிறவன். ஆனால் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை இவன் வாழ்ந்தாலும் மனசாட்சி அற்றவன், மனித நேயம் அற்றவன். He has no ethics at all. மனசாட்சி அற்றவன், மனிதநேயம் அற்றவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு அவர் புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் ஒரு ஆயக்காரனை கண்டார். அல்லேலூயா. தமிழிலே ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் ஒரு ஆயக்காரனை கண்டார் என்று சொல்லுகிறது. ஆனால் அவன் ஆங்கிலத்தில் எப்படின்னு சொன்னா, அவன் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கும் போது இயேசு லேவியை, மத்தேயுவை கண்டார். ஆமென் சொல்வீங்களா?
அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்ப அல்ல, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கப்ப அல்ல, குடும்பமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அல்ல. கவனிங்க, அவன் அந்த அந்த ஆயத்தோட டாக்ஸ் பூத்தில் சுங்கச்சாவடியில் உட்கார்ந்து கொண்டு அவன் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிற வேலையை செய்யும் போது இயேசு அவனை கண்டார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு கொண்டு போறேன். இயேசு அவனை எப்போ பார்த்தாங்க? லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிற வேலையை செய்யும் போது இயேசு அவனை கண்டார். அவனுக்கு நல்லா தெரியும் பழைய ஏற்பாடு. ஏன்னா சொன்னாங்க பாருங்க, சீனாய் மலையிலே கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் தெரியும். அவன் பிறர் உடைமையை இச்சியாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. அவன் செய்கிற காரியம் களவு, அவன் செய்கிற காரியம் உடைமையை இச்சிக்கிறது, அடுத்தவன் பணத்தை இச்சிக்கிறது. அதெல்லாம் அப்படியே மழுங்கடித்து அவன் லஞ்சத்தை, அந்த பணத்தை அவன் வாங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அவனை அதை கண்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, நான் உங்களை வரேன். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் கடைத்தெருவில் பார்த்தீங்க, மளிகை கடையில் பார்த்தீங்க, அல்லது பஸ்ஸில் பார்க்குறீங்க. பஸ்ஸில் அவன் ஏறுறான், அப்போ பார்க்குறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் ரியாக்ஷன் எப்படி? அவனை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? எப்படிங்க? எரிச்சலாக இருக்கும். வெரி குட். அப்புறம் அவனை பார்க்கும்போது, அப்படிப்பட்ட நபரை பார்க்கும்போது என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? என்னங்க? இல்லைங்க, என்ன செய்வீங்க? உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படியா? பார்த்தும் பாராத மாதிரி கிடையாதுங்க. பார்த்தும் சரியா சொல்லல, சரியா சொல்லுங்க. உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கோபமா? வெரி குட் மா. அந்த கோபத்தை எப்படி காட்டுவீங்க? ஏமா உனக்கு மீசை இல்லைம்மா, கோபம் இப்படியா சிவ கோபத்தை எப்படி காப்பீங்க? கரெக்ட். எப்படி பார்ப்பீங்க? அந்த முறைச்சு பார்க்கறதுலேயே அந்த வெறுப்பு உங்கள் கண்களிலே தெரியும். அல்லேலூயா. ஆமா, முறைச்சு பார்ப்பீங்க. 99% மக்கள் அவனை அப்படித்தான் பார்த்தாங்க. அந்த பகுதியில் உள்ள ஏரியாவில் உள்ள 99% மக்கள் அவனை அப்படித்தான் பார்த்தாங்க. ஆனால் இயேசு ஆயத்துறையில் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த லேவி என்னும் பேருடைய ஒருவனை இயேசு கண்ட பொழுது என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். ஃபாலோ மீ சொல்லுங்க. ஃபாலோ மீ. சத்தமா சொல்லுங்க. ஃபாலோ மீ. அதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஃபாலோ மீ. என்னை பின்பற்றி வா. சொல்லுங்க, என்னை பின்பற்றி வா. ஆமா. ஏன் இப்படி ஊழல் பெருத்து போன, ஊழல் வாதியான, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, மனித நேயமற்றதான, மனசாட்சி இல்லாதவனான பரிசேயர்கள் கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நீர் என்ன இயேசுவே, நீர் என்ன உங்க இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிறது என்ன என்று சொல்லி, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிறது என்ன என்று சொல்லி பரிசேயரால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன். ஆனா இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. ஆமென் சொல்வீங்களா? என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் பின்பற்றி வா என்று சொல்லி இயேசு அவரிடத்தில் சொன்னார்? எது நிமித்தமாய் மத்தேயுவை கர்த்தர் அழைத்தார், தெரிந்து கொண்டார்? எது நிமித்தம்? எது நிமித்தம்? நம்பர் 1, முதலாவது காரியம், அவனுக்கு காண்பிக்கப்பட்ட கிருபை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி சொல்லுங்க, அவனுக்கு காண்பிக்கப்பட்ட கிருபை. சத்தமா சொல்ல, அவனுக்கு காண்பிக்கப்பட்ட கிருபை. ஆமா. பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உங்கள் இயேசு பந்தி இருக்கிறது என்னடி சொல்லி பரிசேயர்களால் குற்றம் சாட்டப்பட்ட கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு சீசர்களும் பதில் சொல்ல தெரியாது.
ஏன் ஆயக்காரரோடு பந்தி இருக்கிறார், பாவிகளோடு பந்தி இருக்கிறார் சொல்லி கேட்டபொழுது சீசர்களால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அப்போ இயேசு பதில் சொல்கிறார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். சொல்லுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. மனம் திரும்புகிறதற்கு. I have not come to call the righteous but the sinners to repentance. சீசர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே நாங்க கலிலேயர், அவ்வளோ படிச்சவங்க கிடையாது தான், உண்மைதான். அவங்க அவ்வளோ படிச்சவங்க, விவரம் உள்ளவங்க கிடையாது தான், உண்மைதான். ஆனா நாங்க கடினமாய் உழைக்கிறவங்க, நாங்க ரொம்ப உத்தமமானவர்கள். கடினமாய் உழைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நேர்மையானவர்கள். எங்க மீனவர்களிலே இன்னும் சிலரை நீங்க சீசரா தெரிந்தெடுக்கிறதுக்கு பதிலா போயும் இந்த ஊழல்வாதியை, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட இந்த மத்தேயுவை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லேவியை, மத்தேயுவை கர்த்தர் தெரிந்தெடுத்ததற்கான காரணம், கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாராலும் விரும்பப்படத்தகாத ஒரு நபராக இருந்தாலும், ஆமென் சொல்வீங்களா, எவன் ஒருவன் தகுதியற்றவனாய் நினைத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு தம்முடைய அளவில்லாத கிருபையை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஒரு கால் மற்றவர்களால் விரும்பப்படத்தக்க நபர்களாய் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்கள் விரும்பத்தக்கதான ஒரு நிலையில இல்லாதவர்களாக இருக்கலாம். உங்க வீட்டில் உங்களை வெறுக்கலாம், பகைக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க உட்கார்ந்து யோசித்தாலும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவிலே மற்றவர்களால் விரும்பப்படத்தகாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, தகுதியற்ற ஒரு நபராய் இருக்கலாம். நீங்கள் தகுதியற்ற நபரோ, விரும்பப்படாதவர்களோ, கர்த்தர் ஸ்தோத்திரம், மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறவர்களோ, கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய அளவில்லாத அந்த கிருபையை காண்பிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிற ஒருவனிடத்தில் தன்னுடைய கிருபையை காண்பிக்க, குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு தனக்கு அருகே தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், கர்த்தர் ஸ்தோத்திரம், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்னொருத்த சொல்றான், நம்ம செஞ்சதுக்காக வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம், இவர் ஒண்ணுமே செய்யாம இத்தனை பாடுகள். இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான். இயேசு அந்த வார்த்தையெல்லாம், நீ செஞ்சதை எதை விதைச்சியோ அதை அறுத்துக்கிட்டு இருக்கப்பா, அப்படிலாம் சொல்லலை. அவன் குற்றவாளி என்று தெரியும், கிரிமினல் என்று தெரியும், அவன் சிலுவையில் அறையப்படுவதற்கு பாத்திரவான் என்று இயேசுவுக்கு தெரியும், அவ்வளவு பயங்கரமான காரியங்களை அவன் செய்தவன் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவனுக்கு காண்பிக்கப்பட்ட கிருபை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. சவுல் என்கிற ஒரு வாலிபன் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சீசர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் அந்த சீசர்களை அடித்து, அந்த சீசர்களை கைது செய்து, அந்த சீசர்களை கொலை செய்து, அந்த சீசர்களை சிறையில் அடைத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த சீசர்களை முழுக்க வெறுத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், இவ்வளவு செய்து வந்த அந்த சவுல் என்கிற வாலிபன் தமஸ்குவுக்கு அருகே, தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பிடிக்கவும், கைது செய்யவும், கொலை செய்யவும் திட்டமிட்டு, சிறையில் அடைக்கும் திட்டமிட்டு அவன் போய்கொண்டிருந்த வழியிலே கர்த்தர் அவனை அங்கே சந்தித்து, தமஸ்குவின் வாசல் அருகே கர்த்தர் அந்த மனிதனை சந்தித்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், சவுலை சந்தித்து அவனுக்கு தம்முடைய கிருபையை காண்பிக்க. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா.
ஆமா, 1 தீமோத்தேயின் புத்தகம் 1வது அதிகாரம் 13 முதல் 16வது வசனம் வரைக்கும் வேகமாய் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13 முதல் 16 வசனம். நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். எல்லாரும் சொல்லுவோம், இரக்கம் பெற்றேன், கிருபை பெற்றேன். சொல்லுங்க வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளதான அந்த கிருபையும் அன்பும் என் மேல் பரிபூரணமாய் பெருகிற்று. ஆமென். அவர் சொல்லுகிறார், மா பாவியான, உலகத்திலே மோசமான பாவியாகிய எனக்கு ஏன் இவ்வளவு கிருபையை கர்த்தர் காண்பித்தார் என்றால், எனக்கே இவ்வளவு கிருபை காண்பிக்கப்படுமையானால் திருஷ்டாந்தமாக உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமாய் கிருபை காண்பிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமாம், திருஷ்டாந்தம் உண்டாகும்படியாய் சொல்லுங்கள், திருஷ்டாந்தம் உண்டாகும்படியாக. ஒரு உதாரணத்துக்காக, ஒரு மாடல், ஒரு உதாரணத்துக்காக நான் சவுலுக்கே இவ்வளவு கிருபை காண்பிப்பேன், என்னுடைய அன்பை காண்பிப்பேன் சொன்னா, அதை விட நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் தான்டா சுகுமார், உனக்கு நான் அதை காட்டிலும் அதிகமான கிருபையை காண்பிப்பேன். ஆமென் சொல்வீங்களா? இந்த உலகத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு சொல்லுங்க, பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனர்களை பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையை கர்த்தர் காண்பித்தார், தம்முடைய அன்பை கர்த்தர் காண்பித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு மத்தேயுவுக்கு கர்த்தர் அவ்வளவு வெறுக்கப்பட்ட மோசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மத்தேயுவுக்கு கர்த்தருடைய கிருபை காண்பிக்கப்படுமையானால், கர்த்தருடைய தயவு காண்பிக்கப்படுமையானால், சிலுவையிலே தனக்கருகே தொங்கிக் கொண்டிருந்த கள்வனுக்கு கர்த்தருடைய கிருபை காண்பிக்கப்படுமையானால், பகைத்த எல்லாரையும் வெறுத்த கிறிஸ்தவர்களை சிறை செய்து உத்தரவுப்படுத்திய கொலை செய்த சவுலுக்கு கர்த்தருடைய கிருபை காண்பிக்கப்படுமையானால், உங்களுக்கு அதிகமாய் கர்த்தருடைய கிருபை காண்பிக்கப்படுவதற்கு சாத்தியம். ஆமென் சொல்வீங்களா? சாத்தியம். உங்க கணவருக்கு கர்த்தருடைய கிருபை காண்பிக்கப்படுவதற்கு ஏராளம் சாத்தியங்கள் உண்டு. ஆமென் சொல்லவா? ஒரு மத்தேயுவுக்கு கிருபை காண்பிக்கப்பட்டது உண்டானால், என் கணவருக்கு, ஆமென், என் மனைவிக்கு கிருபை காண்பிக்கப்படுவது சாத்தியம். என் பிள்ளைகளுக்கு கிருபை காண்பிக்கப்படுவது நிச்சயம். எவ்வளவு மோசமா இருந்தால் சரி, எவ்வளவு மோசமான வாழ்க்கைக்குள்ளாக இப்பொழுது இந்த நாட்களே கடந்து போய் கொண்டால் சரி, உடைய கணவருக்கு அவருடைய கிருபை காண்பிக்கப்படுவது சாத்தியம். உடைய மனைவிக்கு கிருபை காண்பிக்கப்படுவது சாத்தியம். உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை காண்பிக்கப்படுவது சாத்தியம். ஆமென் சொல்வீங்களா? உங்களுடைய வீட்டாருக்கு கிருபை காண்பிக்கப்படுவது சாத்தியம். ஆமென் சொல்வீங்களா? அவருடைய கிருபை காண்பிக்கப்பட்டது, அவருடைய கிருபை காண்பிக்கப்பட்டது. இரண்டாவது, the change Jesus brings. இயேசுவின் மூலம் உண்டான மாற்றம். சொல்லுங்கள், மாற்றம். முதல்ல என்ன? முதல் பாயிண்ட் கிருபை. சொல்லுங்க, கிருபை, காண்பிக்கப்பட்ட கிருபை. சத்தமா சொல்லுங்க, காண்பிக்கப்பட்ட கிருபை. இன்னொரு தடவை சொல்லுங்க, காண்பிக்கப்பட்ட கிருபை. இரண்டாவது, இயேசுவின் மூலம் உண்டான மாற்றம். ஆமா, இயேசுவின் மூலம் உண்டான மாற்றம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றதுன்னா, இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றதுக்கு முன்னால் அங்கே ஒரு பிஆர்ஓ இருப்பார். பிஆர்ஓ இருப்பார், ஒரு அதிகாரி இருப்பார். அவர் உட்கார வச்சு நம்மக்கிட்ட பேசுவாங்க. எங்கள் காலேஜில்
நீங்கள் சேர்ந்தீங்கன்னா காலேஜில் இந்தந்த வசதிகள் இருக்குது, வேன் வசதி இருக்குது, ஃபீஸ் இவ்வளோ தூரம் குறைச்சிருக்கிறோம், 2வது ஸ்டைஃபண்ட் கொடுப்போம். 3வது வருஷத்துலேயே வளாக தேர்வு, நேர்முக தேர்வு, கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தப்படும். 3வது வருஷத்திலே அல்லது 4வது வருஷத்திலே உங்களுக்கு வேலை உத்தரவாதம் கொடுக்கப்படும். இந்தந்த கம்பெனியிலிருந்து, இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிகளிலிருந்து கடந்த வருஷத்தில் இத்தனை பேரை நம்ம காலேஜிலேருந்து தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள், நல்ல ஹாஸ்டல் வசதி உண்டு, நல்ல உணவு காரியங்கள், குறைஞ்ச காசு தான், இவ்வளோ சலுகைகள் சொல்லி இங்கே காலேஜில் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில், ஐடி கம்பெனியில் சேரப்போனா அந்த ஐடி கம்பெனியில் நிறைய அப்படியே பட்டியல் சொல்லுவாங்க. வருஷத்தில் இத்தனை இன்க்ரிமெண்ட்டு, இவ்வளோ ப்ரமோஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும், இவ்வளோ சேலரி உங்களுக்கு கொடுக்கப்படும், சம்பளம் கொடுக்கப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் வெளிநாடு போவதற்கு உங்களுக்கு ஒரு 5 வருஷம் தொடர்ந்து நல்ல ரேங்க்ல வந்தீங்கன்னா, நீங்கள் லீடிங்கில் வந்தீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளார உங்கள் வெளிநாடு போவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்திற்கே மருத்துவ செலவுக்கான இன்சூரன்ஸ் காரியங்கள் எல்லாம் உடனுக்குடன் 24 மணி நேரத்தில் செய்யப்படும். இன்னும் இத்தியாதி இன்னும் அநேக வசதிகள், வாய்ப்புகள், அநேக உங்களுக்கு சலுகைகள் என்று சொல்லி ஒரு கம்பெனியிலே அநேக சலுகைகள் கொடுப்பாங்க. இயேசு மத்தேயை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. எதுக்கு பின்பற்றணும்? எங்க போறோம்? என்ன செய்ய போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? இதை ஒண்ணுமே இயேசு அவனிடத்துல ஒன்றை பற்றியும் சொல்லவில்லை. ஒரே வார்த்தை சொன்னார், என்னை பின்பற்றி வா. லீவாய், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பின்பற்றி வருதல் என்றால் கோயிங் where Jesus goes, doing what Jesus does, believing what Jesus says, suffering what Jesus suffers. பின்பற்றுதல் என்றால் இயேசு எங்கே போகிறாரோ அங்கே போகுதல். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இயேசு எதை செய்கிறாரோ அதை செய்தல், இயேசு எதை சொல்லுகிறாரோ அதை விசுவாசித்தல், இயேசு எப்படியாய் பாடுபடுகிறாரோ அப்படியாகவே பாடுபடுதல். சொல்லுங்க 4 காரியத்தை. பின்பற்றுதல் என்றால் என்ன? இயேசு எங்கே போகிறாரோ அங்கே போகுதல். அப்புறம் இயேசு என்ன செய்கிறாரோ அதை செய்தல். 3வது, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நம்புதல், விசுவாசித்தல். இயேசு எப்படி பாடுபடுகிறாரோ அப்படியே பாடுபடுதல். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாவற்றையும் சீசருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். சீசருடைய வாழ்க்கையிலே அப்படியே இயேசு எங்கே போனார்கள், இயேசு என்ன செய்தாரோ அதை செய்தார்கள், இயேசு எதை சொன்னாரோ அதை விசுவாசித்தார்கள், இயேசு என்ன பாடுபட்டாரோ அப்படியே பாடுபட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்ற கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் இது 100க்கு 100 இது பொருந்துகிறது. ஆமென் சொல்வீங்களா? நீங்களும் நானும் இயேசு எங்கே போகிறாரோ அங்கே போக வேண்டும். இயேசு எதை செய்தாரோ அதை செய்ய வேண்டும். இயேசு எதை பேசினாரோ சொல்லுகிறாரோ அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்ன பாடு அடைந்தாரோ அதை நானும் அடைய வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. மத்தேயுவை பார்த்து இயேசு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்று சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே மத்தேயு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். சொல்லுங்கள், எல்லாவற்றையும் விட்டு. சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். Leaving everything, he rose and followed him. Leaving everything, எல்லாவற்றையும் விட்டு. ஆமென் சொல்வீங்களா? அது
மாற்றப்படக்கூடிய, மீறப்படக்கூடிய ஒரு தீர்மானம் அல்ல. மாற்றப்படக்கூடிய ஒரு தீர்மானம் அல்ல. பேதுரு, அந்திரேயா, யோவான் இவர்களெல்லாம் மீனவர்கள். இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுதும், மீன் வலைகளை ஆசிக் கொண்டிருந்த பொழுதும் இயேசுவை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். அவர்கள் வலையை விட்டுவிட்டு அப்படியே இயேசுவை பின்பற்றி போனார்கள். ஆனா சந்தர்ப்பம் வந்த பொழுது, சமயம் வந்த பொழுது மறுபடியும் மீன் வலை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க திரும்பி விட்டார்கள். அவளுக்கு சந்தர்ப்பம் வந்த பொழுது மீன் பிடிக்க திரும்பினார்கள். மத்தேயு அப்படி அல்ல. இவனுக்கு சந்தர்ப்பம் திரும்பி வரும்போது திரும்ப அவன் அந்த ஆயத்துறைக்கு, அந்த சுங்கச்சாவடிக்கு அவன் வரவே முடியாது, அந்த வேலையை செய்யவே முடியாது. இப்போ அந்த மோதிரத்தை, ரோம அரசாங்கம் கொடுத்த அந்த அதிகார மோதிரத்தை கலற்றி சாவியை பூட்டிட்டு, சுங்கச்சாவடி சாவியை, அந்த சாவடியை பூட்டிட்டு சாவியை அந்த ரோம வீரர்களிடத்தில் கையில் கொடுத்துட்டு புறப்பட்டு போனா திரும்ப அதற்குள்ளாக வரவே முடியாது என்பது அவனுக்கு 1000 முறை அவன் அறிந்த விஷயமா இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் அப்படி அவன் திரும்ப வந்தானா அவன் சும்மா விட மாட்டாங்க. ரோம அரசாங்கம் சும்மா விடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான் என்றால், எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்றால், உனக்கு ஒன்று நன்றாய் தெரியும், திரும்ப வரக்கூடாத ஒரு நிலையிலே நான் எல்லாவற்றையும் விட்டு நான் இயேசுவுக்கு பின் செல்கிறேன். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நல்ல உறுதியான ஒரு தீர்மானம். சொல்லுங்க, உறுதியான ஒரு தீர்மானம். உறுதியான ஒரு தீர்மானம். இயேசு அவனை பார்த்து சொன்னார், ஃபாலோ மீன்னு சொன்னார். இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். கவனிங்க, ஒரு வார்த்தை சொல். மேத்யூ, அப்பா, இதுக்கு முன்னாடி நீ என்ன செய்தியோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு ஆண்டவர் என் மேல விசுவாசம், இயேசுவின் மேல் விசுவாசம் என்ற ஒன்றை மாத்திரம் சேர்த்துக்கொள். முதல்ல செஞ்சதையே தொடர்ந்து சொல்லுங்க, தொடர்ந்து செய். ஆனா புதுசா ஒண்ணே ஒன்று சேர்த்துக்க. என்ன சேர்த்துக்கணும்? விசுவாசம். இயேசுவின் மேல் விசுவாசம், இயேசுவின் மேல் விசுவாசம், அதை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னாரா? நோ 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 நோ. உங்களை பார்த்து கேட்குறேன், உங்ககிட்ட அப்படி சொன்னாரா? எப்பா, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்னவெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் அப்படியே செய்ப்பா, தொடர்ந்து செய், அப்படியே தொடர்ந்து செய். ஆண்டவரை கையில் பைபிளை எடுத்துக்கிட்டு விசுவாசின் மாத்திரம் சொல்லிக்கிட்டு ஆண்டவரை நம்புகிறோம், வேதத்தில் சேர்ந்துட்டோம், அது மாத்திரம் நீ சொல்லு, அது போதும். மீதி எல்லாம் செஞ்சதெல்லாம் அப்படியே தொடர்ந்து செய் அப்படின்னு நீ சொன்னதாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த நினைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஃபாலோ மீ அப்படின்னா முன்பு செய்து வந்த எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்து விட்டு அந்த திசை பக்கம் கூட திரும்பாதபடிக்கு. ஆமென், ஆமென். இதை நீங்க செய்யணும். இதை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு உலகத்திலே வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அதைத்தான் செலிப்ரேட் கொண்டாடுகிறோம். என்ன கொண்டாடுகிறோம்? என் மாற்றினார். ஆமென் சொல்வீங்களா? எந்த உள்ளத்தில் விந்தை மாற்றமே, எந்த நடக்கையில் விந்தை மாற்றமே, எந்த நோக்கத்தில் விந்தை மாற்றமே, எந்த ஆசையில் விந்தை மாற்றமே. ஆமென், ஆமென். இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்ன நடக்கும்? இயேசுவை பின்பற்றும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஆழமாய் உங்களுக்கு மெல்ல மெல்ல நான் போதிக்க விரும்புகிறேன் சொல்லி. இயேசுவை பின்பற்றுகிறது என்றால் என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஃபாலோ ஜீசஸ்? என்ன நடக்கும்? 3 காரியங்கள் சொல்லுகிறேன், அப்படியே ஞாபகத்தில் கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல் காரியம், நியூ ஐடென்டிட்டி, புதிய அடையாளம். சொல்லுங்கள், புதிய அடையாளம். சத்தமா சொல்லுவோம், புதிய அடையாளம். இல்லை, சத்தமா சொல்லுவோம், புதிய அடையாளம்.
முதல்ல அவரை பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் ஆயக்காரன். ஆமென் சொல்லுவீங்களா? இவர் வீக்கபுரத்து ஆயக்காரன், இவர் அம்பாசமுத்திரத்து ஆயக்காரன். தெரியுதா? அந்த ஆளு தெரியுதா? அந்த பை போட்டிருக்காரு, தோல் பை ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் யாருன்னு தெரியுதா உனக்கு? அவர் யாருன்னு தெரியுதா? அவர் அம்பாசமுத்திரத்து ஆயக்காரன். ஆயக்காரன். மற்றவெல்லாம் 200 ரூபா லஞ்சம் வாங்குமா, இந்த ஆள் 300 ரூபா லஞ்சம் வாங்க. தெரியுதா அந்த ஆளு? ஆயக்காரன். அம்பாசமுத்திரம் ஆயக்காரன். சேர்மாதேவி ஆயக்காரன். சேர்மாதேவி ஆயக்காரன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ அவரை பார்க்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆள் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய சீசன். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சீசன். அல்லேலூயா. இவன் முன்னே என்னவாக இருந்தான் என்பது மக்களின் நினைவுக்கு வந்து போனாலும் இப்பொழுது என்னவா இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். ஆமா, நீங்க முன்னே என்னவா இருந்தீர்கள் என்பது உங்களை பார்க்கிற பழைய ஆட்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆமா, நல்லா தெரியும். என்னவா இருந்தீர்கள் என்பது உங்கள் பழைய ஆட்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க நினைவிற்கு வந்தாலும் இப்போ அவங்க முட்டை கண்ணு மாதிரி அகல விரித்து உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிறதற்கு காரணம் புதிய அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த நாள் முதற்கொண்டு நீ என்னுடைய சீசர்களில் ஒருவனாக, என்னை பின்பற்றுகிறவனாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஏன் அப்படி செய்தார்? புதிய அடையாளம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தரை பின்பற்றுவானால் அவனுக்கு பரலோகம் எப்படிப்பட்ட கிருபையை காண்பிக்கிறது என்பதற்கு அவனை ஒரு உதாரணமாக கர்த்தர் ஜாதியின் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே நிறுத்துகிறார். ஆமென் சொல்லுமா? ஆமா. ஜாதிகளுக்கு மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை அவருடைய கிருபைக்கு சான்றாக, உதாரணமாக, கிருபை காட்டப்பட்ட மனிதனுக்கு அடையாளமாக, சான்றாக உங்களை நிறுத்த விரும்புகிறார். ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றும் போது உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக நியூ ஐடென்டிட்டி. செகண்ட்லி நியூ கம்யூனிட்டி. புதிய சமுதாயம். சொல்லுங்கள், புதிய அடையாளம், புதிய சமுதாயம். சொல்லுங்கள் மறுபடியும், புதிய அடையாளம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், புதிய அடையாளம், புதிய சமுதாயம். அவனுக்கு ஒரு சமுதாயம், பழைய சமுதாயம் இருந்தது. லூக்காவிலே 5வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அவருக்கு பெரிய விருந்து பண்ணினார். அநேக ஆயக்காரர்களும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். இந்த மற்றவர்கள் யாரா? அடுத்த வசனம் சொல்கிறது, பரிசேயர் வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும். அந்த மற்ற அநேகர்னா யாருங்க? பாவிகள். சொல்லுங்க, பாவிகள். பாவிகள். பாவிகள்னா யாருங்க? எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவர்கள். சொல்லுங்க, எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவர்கள். எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவர்கள். எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவர்கள். எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவர்கள். ஆமா. ஆயக்காரரோடும், அநேக ஆயக்காரரோடும், அநேக பாவிகளோடும், எல்லா கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்களோடும். இவனுடைய சமுதாயம் யாரோடு கூட எப்படிப்பட்ட சமுதாயம் இருந்தது? எல்லா கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்கள். சொல்லுங்க, எல்லா கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அப்படிப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்த மத்தேயுவை, லேவியை, அவனுடைய இன்னொரு பெயர் மத்தேயு, லேவியை கர்த்தர் ஸ்தோத்திரம் இப்போ ஒரு புதிய சமுதாயத்திற்குள் கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இப்போ ஒரு புதிய சமுதாயத்திற்குள் கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ இந்த சமுதாயத்திற்குள்ளா இருக்கிற
நபர்கள் யாருன்னா, நல்லா கவனிங்க, ஒரு ஆழமான வார்த்தையை சொல்லுகிறேன். பேதுரு, யோவான், அந்திரேயா, இவர்களெல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள், இவர்களெல்லாம் வரி கட்டுகிறவர்கள், இவர்களெல்லாம் அநியாயமாய் கூடுதலாய் வரி செலுத்தினவர்கள், கூடுதலாய் தங்களிடத்திலே வரி வசூலித்த இந்த ஆயக்காரனை பகைத்தவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆம். இப்போ மத்தேயுவை கொண்டு வந்து, அறிவாளியாகிய மத்தேயுவை கொண்டு வந்து, ஊழல்வாதியாகிய மத்தேயை கொண்டு வந்து, மீன் பிடிக்கிறவர்களாகிய அவர்களையே வெறுக்கிறதான இந்த மீனவர்களோடு கூட ஒரு புதிய சமுதாயம் உண்டாகும்படிக்கு அவர்களோடு கூட சேர்த்து வைக்கிறார். அவர்களுக்கு இவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம் பாருங்க. 7ஆம் பொருத்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சோசியலி, சமூக ரீதியாக, எஜுகேஷனலி, கல்வி ரீதியாக, பொலிட்டிக்கலி, அரசியல் ரீதியாக, ஃபினான்சியலி, பொருளாதார ரீதியாக, 4 ரீதியாக சொன்னேன். சொல்லுங்க. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சோஷியலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி, ஃபினான்சியலி. இவன் வேறுபட்ட மனுஷன் மத்தேயு. சமூக ரீதியாக இவன் வேற ஆளு. ரோம அரசாங்கம் நியமித்த ஒரு மனிதன், நல்ல வசதி வாய்ப்புள்ள, நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்கிற ஒரு மனிதன், சமூக ரீதியாக நல்ல மதிப்புள்ளவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரோம அரசாங்கம் அவனை ரொம்ப மதிச்சுது. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக அவன் எபிரேய மொழியை தெரிந்தவன், கிரேக்க மொழியை தெரிந்தவன், அரேமிய மொழியை தெரிந்தவன். கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக அவனோடு கூட அவனுக்கு ரோம காவலர்கள் எப்போதும் ரோம அரசாங்கம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணும், அவனை விடுதலை ஆக்குன்னு சொன்னா விடுதலை ஆக்கும். அரசியல் ரீதியாக, பினான்சியல் ரீதியாக இந்த நாட்களிலே அதிக பணம் உள்ள நபர்களிலே ஒருவராக ஆயக்காரர்கள் இருந்தார். பொருளாதார ரீதியாக இப்படி எல்லா விதத்திலும் வேறுபட்ட மாறுபட்ட மத்தேயுவை இந்த மீனவர்களோடு கூட கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் சொல்ற வார்த்தையை ஒரு 5 தடவை எல்லாரும் திரும்ப சொல்லும். தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட, சொல்லுங்கள், தங்களுக்குள், சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்க, தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட. ஜான் இங்க பாப்பா, ராஜன் இங்க வா. தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட இயேசு அவர்களுக்கு மேலானதாக இருந்தார். தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட. நம்ம சபையில் இருக்கிற ஒரு 2 பேர், 2 வாலிபர்கள், இவங்களுக்குள்ளார எத்தனை வித்தியாசம் குறைஞ்ச சொல்லாதீங்க, அது இதுன்னு சொல்லாதீங்க, வாயத்தன்னு சொல்லாதீங்க. எத்தனை வித்தியாசத்தை நீங்கள் எண்ணிக்கையை மாத்திரம் சொல்ல, எத்தனை வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுப்பா. எத்தனை வித்தியாசத்தை பார்க்கலாம்? ஒரு 5 வித்தியாசம். 5 உண்மையாக சொல்லாமா? தனித்தனியாக கேட்டால் சொல்லுவீங்களா? எத்தனை வித்தியாசத்தை பார்க்கலாம் இவங்களுக்குள்ளார? உன்னை விவரம் சொல்ல சொன்னா எண்ணிக்கை மாத்திரம் எத்தனை வித்தியாசத்தை பார்க்கலாம் இவங்களுக்குள்ளார? சமூக ரீதியில் பார்க்கலாமா? கல்வி ரீதியில் பார்க்கலாமா? அரசியல் ரீதியாக பார்க்கலாமா? பொருளாதார ரீதியாக பார்க்கலாமா? எத்தனை வித்தியாசங்கள் பார்க்கலாம்? ஆமா, இத்தனை வித்தியாசங்கள் தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட, சொல்லுங்கள், மன்னி ஆண்டவரே, தங்களுக்குள் ஒரு கொட்டு போடுங்களேன். தங்களுக்குள் வித்தியாசம். ஏமா அந்த பாப்பா மெல்ல இப்படி வைக்கிறமா, மெல்ல இந்த ரப்பர் பஞ்சு வைக்கிற மாதிரி கொட்டு போடுறா. பிங்க்கு. ஆமாம், நீதான் குனிஞ்சு பார்க்குறல, நீதாம்மா. தங்களுக்குள் சத்தம் கேக்குதா? ஏன் சத்தம் கேக்குதா? தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட, தங்களுக்குள்
வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட இயேசு மேலானதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. தேங்க்யூ, தேங்க்யூ. எத்தனையோ வித்தியாசம் சீஷர்களுக்குள்ளாக. ஆனா கர்த்தர் ஒரு புதிய சமுதாயத்தை, ஆமென் சொல்லுங்களா, மத்தேயுவை ஒரு புதிய சமுதாயத்திற்குள்ளாக, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, இந்த புதிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட இயேசு மேலானதாக. இயேசு தான் அவங்களுக்கு, ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு ஒன்றுக்காக எதையும் விட தயாராயிருப்பவர்கள், ஆமென் சொல்லுவீங்களா? இயேசுவோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக. என்னுடைய பொருளாதார மேன்மையை, என்னுடைய சமூக அந்தஸ்தின் மேன்மையை, என்னுடைய கல்வி அறிவின் மேன்மையை, என்னுடைய அரசியல் ஆதிக்கத்தின் மேன்மையை எல்லாவற்றையும் விட இயேசு மேலானதாக. ஆமென் சொல்லுமா? இயேசு மேலானதாக. ஆமென், அல்லேலூயா. தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட, சொல்லுங்கள், தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட, கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு அவர்களுக்கு மேலானதாக. புதிய சமுதாயத்தினுடைய அடிப்படை கோட்பாடே அதுதான், ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். நம்ம சபையில 24 ஜாதிகள் இருக்கிறார்கள் சொன்னா, 24 ஜாதிகள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் விட இயேசு மேலானதாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி, thank you Jesus, thank you Jesus. புதிய அடையாளம், புதிய சமுதாயம், புதிய ஊழியம். சொல்லுங்கள், புதிய அடையாளம், புதிய சமுதாயம், புதிய ஊழியம். சொல்லுங்கள், புதிய அடையாளம், புதிய சமுதாயம், புதிய ஊழியம். முதல்ல சொன்ன இயேசுவை பின்பற்றுதல் என்றால் 4 காரியங்கள் சொன்னேன். மறந்தாச்சு 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 மறந்தாச்சு. ஆமா ஆமா ஆமா. We go where he goes, we go where he goes. அவர் போகும் இடத்தில் நான் போவது, அவர் பேசுவதை விசுவாசிப்பது, அவர் செய்வதை நானும் செய்வது, அவர் செய்வதை நானும் செய்வது, அவர் செய்வதை நானும் செய்வது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 4 காரியங்கள் சொன்னேன். சொல்லுங்க. போகிற இடத்தில் போகுதல், அவர் செய்கிறதை நானும் செய்தல், அவர் பேசுவதை நான் விசுவாசித்தல், அவர் பாடுபடுவதை நானும் பாட அனுபவித்தல். இப்போ புதிய ஊழியம் சொன்ன என்ன சொன்னா, இதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். டோட்டலி சேஞ்ச். இதுக்கு முன்னால அவர் செய்த ஊழியம் அடாவடித்தனம் செய்து வரி வசூலித்தார். அவர் செய்த வேலை, அவர் செய்த ஊழியம் அதுதான். இதுவரைக்கும் அவர் செய்த ஊழியம் ரோம அரசாங்கத்துக்காக அவர் செய்த ஊழியம். இப்போ அவருடைய ஊழியம் முற்றிலும் மாறிவிட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை இவரும் அதற்காகவே, அதுவே இவருடைய ஊழியம். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு எதற்காக வந்தாரோ, சொல்லுங்கள், இயேசு எதற்காக வந்தாரோ அதுவே இப்பொழுது மத்தேயுவின் ஊழியமாயிற்று. மறுபடியும் சொல்லுங்க. இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளை, வெரி குட், மனம் திரும்புகிறதற்கு. சொல்லுங்கள், பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு. ஆமா, பாவிகளை அப்படியே பாவத்தோடையே அல்ல அல்ல அல்ல, பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா இப்போ மத்தேயுனுடைய ஊழியம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதரை பார்த்தா, ஏ அப்பா, என்னை விடவாடா நீ பாவம் செஞ்சிருக்க, என்னை விடவாடா மோசமா இருந்திருக்க, என்னை விடவாடா நீ குடிச்சிருக்க, எனக்கே ஆண்டவர் இவ்வளவு இரக்கத்தின் கிருபையும் காட்டுவாரானால் உனக்கு எவ்வளவு அதிகமாய் காட்டுவார் தெரியுமா? என் அந்தஸ்தையே கர்த்தர் இப்படி மாற்றுவாரானால் உன் அந்தஸ்தை, உன் அடையாளத்தை அப்படியே மாற்றுவாரப்பா.
ஆமென் சொல்லுவீங்களா? நீ சாகும்போது புதிய அடையாளத்தோடு கூட நீ சாவப்பா அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா கேட்கிறவன் எவரையும் அது அசைத்து விடும். ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப ஆண்டவர் செய்கிற ஊழியம், அதே ஊழியத்தை நானும் செய்வது. ஆமென் சொல்லுமா? இயேசுவை பின்பற்றும் போது எனக்கு புதிய அடையாளம் கிடைக்கிறது. இயேசுவை பின்பற்றும் போது எனக்கு புதிய சமுதாயம் கிடைக்கிறது. இயேசுவை பின்பற்றும் போது புதிய ஒரு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். புதிய அடையாளம், புதிய சமுதாயம், புதிய ஊழியம். போன வாரத்தில் என்னுடைய மகன் மெல்கிசேதேக் வந்தார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். மத்தேயை பற்றி நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பான்னு. எப்போ ஒரு படம் இருக்குது, சோசன் ஒரு படம் இருக்குது மத்தேயை குறித்து, நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி அதை பார்க்க சொன்னார். உங்களுக்கு புதிய பாயிண்ட் கிடைக்கணும். அப்போ 2 பேரும் நாங்கள் பேசிக்கிட்டோம். என்ன பேசிக்கிட்டோம்னு சொன்னால், கணக்கு வழக்கு அப்படியே துல்லியமாக வைக்க தெரிந்த, எழுத தெரிந்த, கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தெரிந்த, அந்த நாட்களில் எம்பிஏ படித்த மாதிரி, இந்த நாட்களில் எம்பிஏ படித்த மாதிரி, அந்த நாட்களில் துல்லியமாய் கணக்கு வைத்து எம்காம் எம்ஃபில் முடித்த மாதிரி அவ்வளோ துல்லியமாய் எழுத தெரிந்த மத்தேயு கிட்ட ஏன் கர்த்தர் பணப்பைய கொடுக்கல தெரியுமா? சொல்லுங்க பாபா. இவ்வளோ துல்லியமாக சபையில் கணக்கு வழக்கு வைக்கணும்னு சொன்னால், துல்லியமாக கணக்கு வழக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட கொடுப்பானா? ஒன்றுமே தெரியாத ஆசிரியாட்ட கொடுப்பானா? எப்படிங்க? ஏன் இயேசு மத்தேயு கிட்ட பணப்பைய கொடுக்கல? இந்த புத்தி மாறலையம்மா உங்க புத்தி. அவன் தான் துட்டெல்லாம் விட்டுட்டு இப்போ அப்படியே புதிய அடையாளத்தோடு வந்திருக்கிறானே, அது எப்படி மாறுமா? அது எப்படி மாறும்? அது எப்படி? ஏன் கொடுக்கல? கரெக்ட். அதாம்மா, ஏன் கொடுக்கலன்ற. ஏன் மத்தேயுகிட்ட தானே கொடுத்துருக்கணும் அப்படிதானே ஐயா? மத்தேயுகிட்ட தான் கொடுத்துருக்கணும். ஏன் மத்தேயுகிட்ட கொடுக்கல தெரியுமா? எப்படிங்க சொல்லுங்க. என்ன சகா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. மனம் திரும்பிட்டானா? கணக்கு வழக்கு தெரிஞ்ச ஆளுக்கும் மனம் திரும்புவதற்கு என்ன ஐயா இருக்கு? எப்படிங்க? பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறாரா? பரவாயில்ல, நீ பாஸ் மார்க் வாங்கிடுவேன். நான் என்ன சொல்லுகிறேன், ஏசப்பா இது ரொம்ப உத்தமப்பா, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. ஆமாம் ஆமாம். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லி தந்தார், கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? பணப்பைய வச்சிருந்தா மேக்சிமம் 3 வருஷம்தான். அதுக்கப்புறம் பணப்பைய வைக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக பொறப்பே டைரி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஆண்டவர் செய்தெல்லாம் உடனே எழுதிக்கிட்டு, உடனே டைப் பண்ணிக்கிட்டு, உடனே குறிப்பெழுதிட்டு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு, அடுத்த அற்புதம் போகும்போது அதை குறிப்பெழுதிட்டு, காரியங்கள் செய்துட்டு, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, இதை யாரும் செய்யவே முடியாது. அறிவாளி, எல்லா பாஷையும் தெரிந்தவர். இயேசு எந்த பாஷையில் பேசினாலும் உடனே அவர் எல்லாவற்றையும் எழுதுகிறவர், குறிப்பிடுகிறவர். 2000 வருஷங்கள் கடந்த பின்னும் இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நான் வாசிக்கிறோம்னு சொன்னால், அதற்கு ஒரே காரணம், அது அல்ல, நித்தியமானது அல்லப்பா, நிரந்தரமானது இதுதான். இதற்காகத்தான் உன்னை அழைச்சேன், இதற்காகத்தான் உன்னை வைக்கிறேன். ஆமென் சொல்லுமா? கர்த்தரிடத்தில் திரும்பி, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தரை நான் பின்பற்றும்படிக்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது என்னை கொண்டு என்ன செய்வார் என்று எனக்கு இப்ப எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அது பெரிதா இருக்கும். நாளைய சந்ததி சொல்லும், அடுத்த தலைமுறை பேசும். விசுவாசிக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பெரிய காரியத்தை செய்யும்படியாக, அது தலைமுறையாய் சொல்லப்படும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய
அவர் ஆசைப்படுகிறார். அதற்காகவே மத்தேயு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் செல்லும்போது அப்படி என்ன செய்வார் என்று தெரியாது, ஆனால் என்ன செய்வார் என்று தெரியாத நிலையிலே அவரை பின்பற்றும்படிக்கு முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு மத்தேயுவாக, ஒரு லேவியாக இந்த மனிதர் காணப்பட்டார். இந்த நாள் வரைக்கும் அவன் செய்தது பேசப்பட்டு வருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த நாள் வரைக்கும் அவன் செய்தது பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஒரு தெளிவான, மிக தெளிவான ஒரு தீர்மானத்தோடு கூட கர்த்தரை பின்பற்றும்படிக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா? அப்படியே தீர்மானிக்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்பீங்களா? தீர்மானிக்கிறவர்கள் மாத்திரம். உங்களை கொண்டு என்ன செய்வார் என்று தெரியாது, உங்களை கொண்டு என்ன செய்வார் என்று தெரியாது. தீர்மானிக்கிறவர்கள் புதிய அடையாளத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்கிற தீர்மானம், புதிய சமுதாயத்தில் சேர்க்கப்பட்டீர்கள், இணைக்கப்பட்டீர்கள் என்கிற உணர்வோடு கூட, புதியதொரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு கூட, ஒரு அர்ப்பணிப்போடு கூட, தங்களுக்குள் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் விட இயேசு மேலானதாக, இயேசு மேலானதாக இருக்கும்படியாக புதிய ஒரு சமுதாயத்தோடு என்னை இணைத்து விட்டார். புதிய சமுதாயத்தோடு என்னை இணைத்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, பலம் கொண்ட மட்டுமாய் கரங்களை தட்டி